வெல்கம் பேக் டு கேப்டன் டிவியோட மனமிட்டு பேசலாம். சொல்லுங்க. நல்லா அழகாக போய் பாட போவோம். கச்சேரி புக்கிங் கொடுப்பாங்க. தம்பி தாசு அடுத்த வாரம் கச்சேரிப்பா, எந்த இடங்க? சைதாப்பேட்டைங்க அப்படின்வாங்க. சரி எவ்வளோப்பா? ஒரு 5 ரூபா பேசுவோம். பேசி ஈஸிட்டு நல்லா எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிடுவோம். 3 ஹவர் 4 ஹவர் கச்சேரி. சரி இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 1 ஹவர் பாடு. என்னண்ணா 5 மணி நேரம் ஆயிடுச்சு, பண்ணிடலாம் போ 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 அப்படின்னு போ அப்படி தெரியும் பண்ணிருப்போம். என்ன பாடுறீங்க நீங்கள்? நல்லா தெம்பா நல்லா குத்து பாட்டா பாடு அப்படின்னு. என்னையா குத்து பாட்டா பாடுனுக்கிறீங்க? செத்தவங்க மேலே இன்னும் கொஞ்சம் சோகமாக பாடுங்கப்பா அப்படின்னு. ஏன்னா ரெண்டும் மாற்றி தானே போகிறாங்க. தலைவரை பற்றி பாடுப்பா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். ஏன்னா என்னண்ணா மணி ஆகுதுண்ணா, எல்லாம் பாருண்ணா, நாளைக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஒருத்தர் ஆடியோ போடுறவர், ஒருத்தர் பாவம் ப்ரைவேட்டில் இப்போ தான் 1 வாரம் ஆகுது வேலைக்கு சேர்ந்து, காலையில் வேலைக்கு போகணும், ஸ்கூலில் புள்ளிங்களை விடணும், என்னண்ணா காசு வேணுமா என்ன அப்படி இப்படின்னும் தெரியும். இந்த மாதிரி சில இடத்துங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வரவேற்பு பயங்கரமாக இருக்கும், போஸ்டர் பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லா மனம் விட்டு பேசுவோம், மனம் விட்டு பாடுவோம், நல்லா அந்த மாதிரி மனத்தோட பண மாலைகளாக கொட்டுவாங்க. இந்த மாதிரி சந்தோஷமாலாம் வந்திருக்கும். சந்தோஷத்துலேயே இந்த சோகத்தை தான் தாழ முடியல. என்னடா அடி வயிறு எடுத்து கஷ்டப்பட்டு பாடுறோம், அவனோட செவிக்கு போய் மருந்தாகி அது இனிமையாகி அவன் உறங்குற அளவுக்கு பாடுறோம் நாங்கள். அதெல்லாம் புரிஞ்சிக்காம ஏதோ பாடுறாங்க, கானா பாடகர் வந்து பாடுறாங்க, வாயில தானே பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமா நினைக்கிறது. பாடகர்களுக்கு மரியாதை தெரியல எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சில பேர் இருக்காங்க. அது வந்து ரொம்பவும் வருந்தக்கூடியது. நான் போன தடவை கூட இதே நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி மாதிரியில் கலந்துக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியோடைய பணத்தை வச்சு தான் அவங்க வீட்டில் அடுப்பு எரியுது. தயவுசெய்து அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க, இது அவங்களுடைய தொழில். மைக்கு ஸ்பீக்கர் எல்லாமே அடி வயிற்று தொண்டை கத்தி 2 தெருவுக்கு கேட்குற மாதிரி பாடுறோமே. இவன் முடிஞ்சு 11 மணிக்கு உட்காந்து பாடுறவன் வெடியா 5 மணி 4 மணி வரைக்கும் இவனை உசுரை வாங்கி ரத்தத்தை பிழிஞ்சு பாட வைக்கிறவன் இவனை எவ்வளோ மன குளிர்ச்சியோட அனுப்பணுன்றத சில ஜடத்துக்கு தெரியலையே மேடம். வந்தா பாடணும் ஆடணும் அவனோட இன்பத்துக்கு மட்டும். அந்த காலத்துல ராஜாக்களே உட்காந்து சிம்மாசனத்துல புலவர் பாடும் போதே அள்ளி கொடுப்பாரு பரிசு. உண்மையான விஷயம். இந்த விஷயத்தை நான் எங்க நிகழ்ச்சி நான் சொன்னேன், அள்ளி கொடுப்பாரு. ஆனா இங்க இருக்கிற ஒரு மரியாதையோட கழுத்துல இருந்து அவங்க வைரமாலையும் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டு ராஜாக்களுக்கு தெரியலையே மேடம். மிஸ்டர் குமார், உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு இருக்கேன். அதாவது இப்போ நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, அங்கே சில பேர் உங்களுக்கு பணம் கொடுக்காம இந்த மாதிரி உங்களை கொஞ்சம் ஏமாற்றி, இல்லை கொடுக்க வேண்டிய பணத்தை, அதாவது பேசின பணத்தை குறைச்சி கொடுக்கறதுக்காக, நீ சரியாக பாடலை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நீ ஏமாற்றிட்ட, சரியான பாடகர்களை கூப்பிட்டு வரல, அந்த மாதிரிலாம் குறைகள் சொல்லி இப்படிலாம் ஒரு குரூப் இருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஒரு பெத்த தாயை, புரியுதுங்களா, குழந்தையிலேருந்து அந்த மகனை வளர்த்து சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு கடைசி காலகட்டத்தில் அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலாம் சேர்த்து விட்டுறாங்க. எனக்கு அந்த மனசு ரொம்ப பாதிச்சுது. நான் பல முதியோர் இல்லத்துக்கு அடிக்கடி போவேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன உலகம் இது, எதை நோக்கி போகுது? இன்றைக்கி எவ்வளோ பேர் பணக்காரங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்காக எவ்வளோ தியாகங்கள் பண்ணி அவங்கள கொண்டு போய் அமெரிக்காலேயும் லண்டன்லேயும் பெரிய பெரிய போஸ்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேருந்து அவங்க ஏதோ ஒரு பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. தாய் தாப்பனை கூட வச்சுக்கிறதுக்கு அவங்களும் விருப்பப்படல. இங்கே இருக்க தாய் தாப்பனுக்கு அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய வளர்ந்த விதம் சூழ்நிலை அந்த மாதிரி பெற்றோர்களை இந்த மாதிரி கைவிட்டுடுற அவங்களுக்கு நீங்கள் என்ன பாட்டு வச்சுருக்கீங்க? எனக்கு தாய் சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்பா அம்மா. உலகத்தில் உள்ள தாய்மார்கள் அனைவருக்கும் நான் பாடுகின்ற பாடல் சமர்ப்பணமாக அந்த பாடல் பாடுகிறேன். சுமந்தலேடா தாயி, அந்த பெத்த மனசே தவிக்க வைத்த பாவி, உன்னை கருவினிலே சுமந்தவதான் தாயிதானடா, முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்ட பாவிதானடா. சுமந்தலேடா தாயி, அந்த பெத்த மனசை தவிக்க வைத்த பாவி, சுமந்தலேடா தாயி, அந்த பெத்த மனசை தவிக்க வைத்த பாவி. பாலூட்டி
பக்குவமா காத்தா அந்த பாசத்தையே மறந்து விட்டு பெண்டாட்டியே நினைச்சான் பெத்த தாய் துடிக்கும் போது பெத்த தாய் துடிக்கும் போது கண்ணீர் செல்றவா அது கண்ணீர் இல்லடா அவோரத்தும் தானடா பூமியில நடந்து வரா தெய்வம் தாண்டா தாயி அந்த பெத்த மனசே தவிக்க வைத்து நீயும் ஒரு பாவி சுமந்தலேடா தாயி அந்த பெத்த மனசே தவிக்க வைத்து பாவி. சூப்பர். ரொம்ப அழகாக வந்து நல்ல ஒரு 4 வரியில் வந்து ஒரு தாயோடைய மனப்பக்குவத்தையும் ஒரு மகனுக்கு வந்து அதனால் அவன் எப்பேற்பட்ட பாவிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், அந்தஸ்து வேணும், பவர் வேணும். ஆனால் சில பேர் தான் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த தாயையோ தகப்பனையோ கூட பிறந்தவங்களையோ. கிட்டத்தட்ட ஒரு பெரிய வாஸ்ட் ஒரு 30-40% பீப்புள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறது இல்லை. ஸோ அது ரொம்பவும் வந்து ஒரு சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நல்லா பார்த்துக்கிறீங்க? எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குவோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பிரச்சனைனா எங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால தான் மனசு விட்டு பேசலாம்னு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போது வந்து எங்களுக்கு வந்து 4 ஆணி ஒரு கோணி நாங்கள் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை. நாங்கள் இறந்தவங்களுக்காகவே பாடிட்டு இருக்கோம். எங்களுக்காக அரசாங்கம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. வேறு தொழில் செய்ய போனால் கூட அவன் இறந்தவனுக்காக பாடுறான், இவெல்லாம் எங்கடா வந்து வேலை செய்ய போகிறான்றான்னு சொல்லி எங்களை இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. தவிர நாங்கள் போய் இறந்தவங்களுக்காக உட்காந்து அந்த இரவு போய் பாடும்போது அந்த மனசு ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு, அந்த இறந்த ஒரு துக்கத்தை கூட மறைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த பாட்டை பாடி உங்களுக்கு மனிதாபிமானத்தோடு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து அரசாங்கத்து வரைக்கும் எடுத்து கொண்டு போய் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சார்ந்த எங்களுக்கு வந்து அதுக்கான அமைப்பு இல்லை. நீங்கள் நேரடியாக தான் மனு கொடுத்து நீங்கள் நேரடியாக உங்கள் பிரச்சனைகளை போய் நீங்கள் ஒரு யூனிட்டியாக, அதாவது இப்போ உங்களுக்குள்ள கானா பாடல்கள் சுமார் ஒரு 10,000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க. அந்த 10,000 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஊர்வலமாக போய் இது எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு இருக்கிற அரசாங்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். ஸோ நீங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை இதே சரி இருக்கிறோம். குறையாடை குறை உணவு மட்டும் பாரம்பரிய சொத்து. ஆனால் இந்திய வரிசையில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு பணக்காராக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை எங்களுக்கு இல்லை இந்த நிலைமை உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படியே நொந்து போய் நூலாகி அப்படியே ஒரு இடத்துல உட்காராம முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மனம் விட்டு பேசலாமன்ற நிகழ்ச்சியில் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு செய்தால் என்னால் முடிஞ்ச உதவி வந்து உங்களை 2-3 மியூசிக் டைரக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ண முடியும். எங்களுடைய சொந்த சீரியலில் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். இவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் பத்னியால் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய பல தயாரிப்பாளர்கள் இருக்கலாம், இயக்குநர்கள் இருக்கலாம், உங்கள் பாடலை கேட்டிருக்காங்க கண்டிப்பாக. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் சமுத்திரகனி சார் கூட நல்லா யூஸ் பண்ணியிருந்தார் கானா பாடலை. அது த்ரூ அவுட்டாக அந்த பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாரம் வந்துச்சு அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து உதவி செய்ய முடியும். ஸோ நீங்கள் அது நல்லா ரீச் ஆவீங்க. நீங்கள் வந்ததே உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் பார்ப்பாங்க இல்லையா? பல ஜனங்கள் உங்களை பார்க்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டுக்காக தானே மேடம் இத்தனை நாளாக காத்துருந்தோம். உலகத்தில் உள்ள கானா கலைஞர் அனைவரும் இந்த கேப்டன் டேக்கு எங்கள் மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே வந்து நம்ம பண்ணுறது. இப்போ எல்லாருமே பார்த்தாலும் சரி உங்களை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படி கூட நினைப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்களா எழுதிக்கிறீங்களா இல்லை யாராவது எழுதி தராங்களா? இப்போ ஃப்ளோராக வரும் மேடம். அப்படியே அது பாட்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அது அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வாசிங்க அப்படியே சும்மா இப்போ அப்படியே தான் உட்காந்துருந்தேன். அப்படியே ஃப்ளோராக ஒரு பாட்டு அப்படியே தன்னால் வருது. நிலையான வாழ்வு நிலை இல்லாமல் போனதேனோ எங்கள் அன்பு கொண்ட ஐயா, நிலை இல்லாமல் வாழ்வு நிலை இல்லாமல் போனது ஏனோ எங்கள் ஐயா, நிலை இல்லாமல் போனது ஏனோ உனது குடும்பம் ஆடுது ஐயா, பிள்ளைகள் எல்லாம் ஏங்குது ஐயா, உனது குடும்பம் வாடுது
அசரு உசரு டோல் பத்தினி ஊருக்குள்ள சீன்னு பத்தினி கானா பாடும் ஆளு நாங்க தெரியுமா எங்களை கண்டுக்காம போறியடி பூர்ணிமா அசரு உசரு டோல் பத்தினி ஊருக்குள்ள சீன்னு பத்தினி கானா பாடும் ஆளு நாங்க தெரியுமா எங்களை கண்டுக்காம போறியடி பூர்ணிமா எங்களை கண்டுக்காம போறியடி பூர்ணிமா அரிசி விலை ஏறி போச்சு பருப்பு விலை ஏறி போச்சு தங்க நகை தான் கேட்கிறாளே பூர்ணிமா அரிசி விலை ஏறி போச்சு பருப்பு விலை ஏறி போச்சு தங்க நகை தான் கேட்கிறாளே பூர்ணிமா அந்த கவரிங்க மாட்டிக்கின்னு தலதலன்னு ஆட்டிக்கின்னு என்ன பார்க்க ஓடி வரா வள்ளியம்மா அவளை போல ஈடாகுமா அசரு உசரு அசரு உசரு அசரு உசரு டோல் பத்தினி ஊருக்குள்ள சீனு பத்தினி காணா பாடும் ஆளு நாங்க தெரியுமா சிந்தை குமார் தாஸ் பாட்டை கொஞ்சம் கேளம்மா அக்கா குட்டு பத்மணி பாடுவது தானம்மா இது பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு பாடவே வராது. பாட்டை ரசிக்க நல்லா தெரியும். சின்ன பிள்ளைல நிறைய டான்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தாங்க நாங்க வீட்டுல. பாடுனால நீங்க பாடிடுவீங்கன்ற அதனால நம்பிக்கை இல்ல தான். இல்ல உங்க பாட்டை நல்லா ரசிக்கிற ஒரு மனப்பக்குவம் அது இருக்கு. என்னென்னமா எத்தனையோ ஃபோர்க் சாங்கு, எத்தனையோ வெஸ்டர்ன் சாங்கு, எத்தனையோ விதவிதமான ராகங்கள் இருந்தாலும் இந்த கான ராகன்றது வந்து உடனே இல்ல கேட்சிங் கேட்சிங் டெஃபினட்டா. ஏன்னா அது வந்து அதுல ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு மெலடியோட சேர்ந்து ஒரு சோகம் இருக்கு. அந்த சோகம் வந்து அது ஒரு இழை மாதிரி உள்ள ஓடும்போது உள்ளுக்குள்ள நமக்கு அது டக்குன்னு வந்து பிடிக்கும். முயற்சி செஞ்சா நம்மளால வந்து முன்னேற முடியும். இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி வந்திருக்கீங்க. கண்டிப்பா இப்போ கல்யாணம் கச்சேரிக்கும் நாங்க போய் பாடுறோம், கல்யாணம் ஆர்கெஸ்ட்ராக்கும். அங்க போனா கானா பாடுறதில்ல, கானாவிலே இல்லாம தனியா ஒரு டியூன் கல்யாண வைபோகம் கச்சேரி தான் மேலதாலும் வாசிடா கொண்டாட்டம் தான் சும் 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 சும். வெரி நைஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு புது டியூன் போட்டு அங்க ஒரு மாதிரி அங்க ஒரு கலகலப்பு. அதே போல எங்களுடைய தனிப்பட்ட இதில் நாங்கள் பாடல் அதுக்குன்ட்டு பாடல் ஆசிரியர்னு சொல்லிட்டு இருக்காரு. சிந்தாரிப்பேட்டில் ஒரு 3 தலைமுறையா பாடல் எழுதி கொண்டு இருக்கிறாரு. வரணும் போல இருக்கு உங்க சிந்தாரிப்பட்ட ஒரு தடவை. கண்டிப்பா. நிறைய கலைஞர்கள் அங்க இருக்காங்க போல இருக்கு. சிந்தனையும் சிதற வைக்கும் சிந்தாரி வேண்டும். எப்படி எப்படி சிந்தனையும் சிதற வைக்கும் சிந்தாதிரி வேண்டும். ஓ எக்ஸலண்ட். அவர் வந்திருக்காரா இங்க? வந்திருக்காரு. சரி, ஆஃப்டர் த பிரேக் நாம இப்ப இங்க ஒரு சிறந்த கவிஞரை சந்திக்க போறோம். கும் தலக்கடி கும்மா போயமேட்டு மார்க்கெட்டில் முறுக்கு விற்கிற கும்மா கும் தலக்கடி கும்மா போயமேட்டு மார்க்கெட்டில் கோசி விற்கிற